Hi Electro Tamizhans. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு இமேஜை வந்து எப்படி டிரான்ஸ்பரண்ட் இமேஜை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து எப்படி இந்த இமேஜை மாற்ற போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் எல்லா இமேஜோட யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியானோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இப்படி ஆகிடும். ஸோ அந்த இமேஜ் வந்து இப்படி ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே வேணுமோ என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த வீடியோ எடிட்டர் எந்த ஃபோட்டோ எடிட்டர் எங்கே வேணுமோ என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் என் தம்ப்நெயில்ஸே எடுத்துக்கோங்க. என் தம்ப்நெயில்ஸில் வந்து என்னோட ஃபோட்டோ வந்து நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் ஆகிடும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிஎன்ஜி ஃபைலாக தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக கூகுள் இமேஜஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் பாக்ஸஸ் போட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் இமேஜும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபோட்டோ எடிட்டர் எந்த வீடியோ எடிட்டர் எங்கே வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கார்ட் சார்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் இப்போ உங்களால் என்னோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ வாங்க எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஸோ அந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா expert.com/background remover. ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பிசியில் வந்து என்னோட டுட்டோரியல் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மொபைலில் கூட யூஸ் பண்ணலாம். மொபைல் ப்ரௌசரில் கூட இது வேலை செய்யும். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் வச்சு தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம் இமேஜஸ்க்குலாம். ஸோ உங்களால் பார்க்க முடியுது ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கு ஒரு ஃபோட்டோக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து உங்களால் 10 இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ 10 இமேஜஸ் தான் உங்களால் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கு மேலே உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வில் மை இமேஜஸ் பி ஸ்டோர்ட், அதெல்லாம் எதுவுமே ஸ்டோர் ஆகாதான், ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் டெலீட் ஆகிடுமா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் இமேஜ்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் இமேஜ் செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஏற்கனவே ஒரு இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில். ஸோ அந்த இமேஜுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துக்கோங்க அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு. அது வந்து JPEG இமேஜ்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இமேஜுக்கு தான் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணோன்னா பின்னாடி இருக்க க்ரீன் கலர் பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ என்ன பண்ணோன்னா என்னை மட்டும் கட் அவுட் பண்ணி எடுக்கும், பின்னாடி இருக்க க்ரீன் பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணிவிடும். ஸோ இதான் அந்த வெப்சைட் பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் இமேஜ் கொடுத்துடலாம். ஸோ செலக்ட் இமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அந்த இமேஜ். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க, இல்லாட்டி டபுள் கிளிக் கூட பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் இமேஜ்னு வருது. ப்ராசஸ் ஆனோடனே நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிச்சு. அது ஃபியூ செகண்ட்ஸில் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களால் பார்க்க முடியுது அந்த க்ரீன் கலர் வந்து உங்களால் பார்க்கவே முடியல. ஸோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. என்னை மட்டும் கட் அவுட் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான வெப்சைட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களால் HD இமேஜ் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். சில வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் HD குவாலிட்டியில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் PC மொபைலில் வந்து சேவ் ஆகிடும் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில். ஸோ நம்ம டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா .png டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்பரண்ட் இமேஜோட ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா PNG இமேஜாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி PNGயில் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட் கலர் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களால் எங்கே வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டர் எந்த வீடியோ எடிட்டர் எங்கே வேணுமோ உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க எப்படி ஒரு இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக மாற்றுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, அப்புறம் டிஸ்கார்ட் சார்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிட்டுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த இடத்துல தான் தேட்டரில் சந்திக்கலாம். Till then, bye bye.